பராசக்தி அம்மன் பக்தர்களுக்கு, கோட்டை கருப்பண்ணசாமி பக்தர்களுக்கு இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து அருள்மிகு சமயபுரத்து மாரியம்மனுடைய திருக்கோவிலில் தாங்க இருக்கிறோம். இந்த சமயபுரத்து அம்மனுடைய சக்தியை சொல்லுக்கு அடங்காத சக்தி படைத்தவங்க. இவங்களை தரிசனம் செய்துட்டு இன்னைக்கு பழனி மலைக்கு நம்ம போகிறோம். அதனால முதல்ல சமயபுரத்து அம்மனுடைய உத்தரவு வாங்கிட்டு இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு தெய்வங்களையும் தரிசனம் பண்ணிட்டு தான் நம்ம போகிறோம். ஈவினிங் ஒரு 5 மணி போல தான் நம்ம வந்து மலையேறி சாமி தரிசனம் பண்ண போகிறோம். அதனால் அதுக்கு தகுந்த இடையில இருக்கக்கூடிய தெய்வங்கள் அனைத்தையுமே தரிசனம் பண்ண போகிறோம். இந்த சமயபுரத்து மாரியம்மன்கிறவங்க பல்லாயிரக்கணக்கான பக்தர்களுக்கு இதே தெய்வம், மிகப்பெரிய சக்தி வாய்ந்த தெய்வம். இவங்களை நினச்சி என்ன வேண்டிக்கிட்டோமோ அந்த வேண்டுதல் அப்படியே பழிக்கும். பொதுவாக நான் உருப்பட ஏதாவது அந்த கோயிலில் இருக்கக்கூடிய கடற்கரைகளில் போயிட்டு ஏதாவது வாங்கணும்னு ஆசைப்படுவேன். ஆனால் நான் 390% கோயிலுக்காகவே இருக்கிறதுனால எனக்கு இப்போ எந்த பொருளை பார்த்துமே ஒரு ஆர்வம் கிடையாது. அந்த அளவுக்கு எல்லா பொருளுமே வாங்கி கொண்ட சேர்த்தாச்சு. கை கிளிப் இந்த மாதிரிலாம் கேட்கும்போது ஆசையாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, நிறைய பொருள்கள் வாங்கி கொண்டு நான் வச்சிருக்கேனே. எந்த கோயிலுக்கு போனாலும் ஏதாவது ஒரு ஞாபகார்த்தமாக ஒரு பொருள் வாங்கிட்டு போகிறது, அது வந்து ஒரு ஸ்டோரே வைக்கலாம். அந்த அளவுக்கு நிறைய பொருட்கள் வந்து தெரிஞ்சிருச்சு. அதனால் இப்போ எங்கேயுமே வாங்குறது கிடையாது. இருந்தாலும் அந்த கடைகளை பார்க்கும்போது ஆர்வம் அதிகமாக இருக்குது. சங்கரசாமியும் வந்துட்டு இப்போ தான் வீடியோ தரிசனம் பண்ணிட்டு வந்தார். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சங்கருக்கு வந்து சமயபுரத்தில் அம்பாலை தவிர்த்து, கோயிலை தவிர்த்து வேறு என்ன விசேஷமாக பிடிக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்கிறார், இந்த கோயிலில் இருக்கக்கூடிய பூக்கள் வந்து ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க, அந்த பூ வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாரு. எனக்கும் தாங்க சமயபுரத்தில் வந்து அந்த பூக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப, அந்த மேல்மருத்தூர் கோயிலுக்கு போனாலும் சரி, இந்த பூக்கள்லாம் பார்த்தோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். அது பார்க்க ஒரு அற்புதமாக இருக்கும். உனக்கும் பூக்கள் ரொம்ப பிடிக்கும்ல? பூக்களை பிடிக்கும். பூக்களோட பொங்கல் புளியோதரை அதுக்கு மேலே ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க பாருங்க. ஏன்னா அதுக்கு நான் ஒரு ஃபேன்னு சொல்ல போகலாம். சாப்பாடு விஷயத்தில் சரியாக இருக்கார். சரி, இன்னும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோவில். எனக்கு சாமியை பார்க்க வர முடியலங்க. பொங்கல் தாங்க விசேஷமாக உள்ளது. சாமி கூட 100 ரூபா கட்டணம் கொடுத்து பார்க்குறோம். பொங்கல் அப்படி கிடையாது, ஃப்ரீயாக கிடைக்குது. அதனால் சாமியை மனதார கும்பிடுவோம், பொங்கலை சாப்பிட்டு இனிப்பாக வாழ்வோம். இதுக்கு நான் பொறுப்பல்ல.